பாரதி உலா 2024 தையலை உயர்வு செய். வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை. பாரத நாடு பெரும் புகழ் வாய்ந்த நாடு. இங்கு தோன்றிய சிந்துவெளி நாகரிகம் உலக நாகரங்களுள் தொன்மையானது. நீர் வளமும் நில வளமும் கலை வளமும் கொண்டது எம் பாரத நாடு. அறிவிலும் வீரத்திலும் மானத்திலும் கற்பிலும் இரக்கத்திலும் ஆன்மீகத்திலும் சிறந்து விளங்கியது எம் பாரத நாடு. அகிம்சை வளர்த்த நாடு, ஆன்மீகம் நிறைந்த நாடு, இயற்கை செழித்த நாடு, ஈகை நிறைந்த நாடு, உலகம் போற்றும் நாடு, ஊக்கம் தந்த நாடு, எழுச்சி எழுந்த நாடு, ஏற்றம் தந்த நாடு, ஐந்தினை பகுத்த நாடு, ஒற்றுமை ஓங்கிய நாடு, ஔடதம் தேடிய நாடு. ஒருவன் துன்பத்தில் கலங்காமல் இருக்கின்றான் என்றால் அவனை கண்டு துன்பமும் அஞ்சி ஓடும் என்பது திருவள்ளுவரின் கருத்தாகும். தொழில்நுட்ப தேர்வில் தோற்றவர்தான் அறிவியல் மேதையான ஐன்ஸ்டீன். 3 முறை இடைநிலை தேர்வில் தோற்றவர்தான் கணித மேதை ராமானுஜம். 90 முறை முயற்சி செய்தால்தான் 9 முறையாவது வெற்றி பெற முடியும் என்று தன்னுடைய வாழ்க்கையில் அதிக தோல்விகளை கண்ட பெர்னாக்ஸா சட்டமன்ற தேர்தல், மாமன்ற தேர்தல், துணை அதிபர் தேர்தல் என அனைத்திலும் தோல்வியுற்று வெள்ளை மாளிகையின் அதிபரானார் ஆபிரகாம் லிங்கன். அவர்களின் வாழ்க்கையிலும் சரி, அனைத்து முன்னோர்களின் வாழ்க்கையிலும் சரி, தோல்வி என்பது மிகச்சிறந்த பாடமாக அமைந்திருக்கின்றது. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தபோது ஒரே ஒரு பெண்ணாக இருந்தார். அவர் சேர்ந்த மறுநாளே அங்கு படிக்கக்கூடிய அனைத்து ஆண் பிள்ளைகளின் பெற்றோரும் நிர்வாகத்திடம் வந்து இந்த பிள்ளைக்கு டிசி கொடுத்து அனுப்பிவிடுங்கள், இல்லை என்றால் எங்கள் பிள்ளைகளினுடைய மனம் கெட்டுவிடும் என்று சொன்னார்கள். அதற்கு அந்த நிர்வாகத்தார் என்ன சொன்னார் என்று தெரியுமா? மருத்துவராக படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஒரு பெண்ணை கண்டு மனம் சலனப்படுகின்றான் என்றால் அவன் மருத்துவனாகவே ஆக தகுதியற்றவன். எனக்கு தகுதியான ஒரே ஒரு பெண் பிள்ளை போதும் என்று சொன்னார். ஆனால் அதற்கும் பின்னால் வகுப்பறையில் நடுவில் திரைசீலை அமைத்து படித்தவர்தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். இந்தியாவில் ஆசிரியர் பணியில் ஆண்களை விட பெண்கள் தான் இன்று அதிகம் இருக்கின்றார்கள். ஆனால் அதற்கெல்லாம் முன்மாதிரியாக திகழ்ந்தவர் சாவித்ரிபாய் பூலே அவர்கள்.
அவர்கள் தெருவில் நடந்து செல்லும் போது சாலையின் இரு மருங்கிலும் பொதுமக்கள் நின்று கொண்டு அவர்களின் மீது சாக்கடையையும் குப்படையும் ஏறி தெரிப்பார்களாம். ஒரு பெண்ணை எந்த அளவிற்கு இழிவாக பேசக்கூடாதோ அந்த அளவிற்கு இழிவாக பேசிய போதிலும் அதையெல்லாம் ஒரு பெருந்தடையாக எண்ணாமல் தன்னுடைய பைக்குள் இன்னொரு சேலையை வைத்துக்கொண்டு வகுப்பிற்கு சென்று புடவையை மாற்றிக்கொண்டு பாடம் நடத்தி வந்தாராம். அதனால்தான் இன்று இத்தனை பெண்ணாசிரியர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்மளையெல்லாம் கனவு காணுங்கள் என்று சொன்னாரே ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அதிகபட்ச ஆசை என்ன தெரியுமா? தான் ஒரு விமானப்படையில் விமானியாக ஆக வேணும் என்பதுதான். ஆனால் அதற்கான நேர்காணலில் 20 பேருக்கு மத்தியில் அப்துல் கலாம் தோல்வியுற்றார். ஆனால் அதை கண்டு கலங்காமல் இந்தியாவின் 3 படைகளுக்கும் தலைவராகும் பொறுப்பை ஏற்றார். இந்தியாவின் மிக உயரிய பதவியான முதல் குடிமகனான குடியரசுத் தலைவர் பொறுப்பையும் ஏற்றவர் தான் நமது ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் என்று சொன்னால் தோல்வி என்பது ஒரு தோல்வியே கிடையாது, அது வெற்றிக்கான முதல் படி என்று தான் சொல்ல வேண்டும். வீழ்வது என்பது தோல்வி அல்ல, களத்தை விட்டு விலகுவதுதான் தோல்வி. களத்தில் இறங்கி போராடினால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுப்பூதும் பெண்ணிற்கு படிப்பதற்கு என்ற காலம் போய் பெண் என்றாலே வலிமை என சொல்லும் அளவிற்கு நாம் உயர்ந்து விட்டோம். பெண்கள் வலிமை பெற்றவர்களாய் மாறியதற்கு காரணம் அன்றைய கால புலவர்களே. சங்க இலக்கியத்தில் பெண்களை பாடாத இலக்கியமே இல்லை. அதனால்தான் என்னவோ வளமை தரும் ஆறுகளுக்கு கூட பெண்களின் பெயரையே இட்டார்கள். தலைவாரி பூச்சூடி பாடசாலைக்கு போ என்று சொன்னார் பாவேந்தர் பாரதிதாசன். ஒரு ஆண் கல்வி கற்றால் அது அவனுக்கு மட்டும்தான் பெருமை, அதுவே ஒரு பெண் கல்வி கற்றால் அது இந்த சமூகத்திற்கே பெருமை. வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைக்க விழுந்தார். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்ற பாரதியின் குரல் கேட்டு பல்வேறு துறைகளில் தடம் பதிக்க ஆரம்பித்தார்கள் அன்றைய கால பெண்கள். இன்றைக்கு ஆணுக்கு நேர்நிகர் சமமாக ஆடை அணிவது அல்ல பெண் சுதந்திரம். பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு என அனைத்து துறைகளிலும் ஆணுக்கு சரிநிகர் சமமாக தடம் பதித்து இந்த சமூகத்தில் ஒரு பெண் தன்னிறைவு பெற்று இருக்கிறாள் என்று சொன்னால் அதுதான் பாரதியின் வாசகம், தையலை உயர்வு செய். பெண்ணிற்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றீரே, மண்ணிற்கும் கேடாய் மிதித்தீரோ பெண்ணினத்தை. பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீரும் விரல் முயற்சிக்கோமே என்ற பாரதிதாசனின் உணர்ச்சி மிக்க வரிகள்தான் பெண்களின் முன்னேற்றத்திற்கு வித்து. உலகத்திலேயே மிக உயரமான சிகரமான எவரெஸ்டில் ஏறி நான் சாதனை படைத்து விட்டேன், இனி எஞ்சிய 6 காண்டங்களில் இருக்கக்கூடிய சிகரத்தில் ஏறி சாதனை படைத்து தமிழகத்திற்கும் விருதுநகருக்கும் பெருமை சேர்ப்பேன் என்று முத்தமிழ் செல்வி நாராயணன் சொல்லுகிறார் என்று சொன்னால் அதற்கு ஊக்கம் அளித்தது தையலை உயர்வு செய் என்ற பாரதியின் வாசகம். இன்றைக்கு தமிழகத்தில் உயர் நீதிமன்றத்தில் 13 பெண் நீதியரசர்கள் இருக்கின்றார்கள். தீயணைப்பு மற்றும் சேவை மீட்பு துறையில் முதல் பெண் அதிகாரி இணை இயக்குனர் பிரியா ரவிச்சந்திரன் அவர்கள் இருக்கின்றார். விண்ணை முட்டும் சாதனைகளாய் ஒன்றன் பின் ஒன்றன் ஏவுகணைகளாய் அன்னை மடியில் தவிழ்ந்த பேதை இன்று ஆதவனை ஆய்வு செய்ய ஆதித்யனை ஏவிக்கொண்டிருக்கின்றாள். 8 நாள் விண்வெளி பயணம் 8 மாதங்களாகியும் நிறைவுறவில்லை சுனிதா வில்லியம்க்கு. 8 மாதங்களாய் விண்கலனில் ஒரு பெண்ணாய் இருப்பது எளிய விடயம் அல்ல. அது நாட்டின் வளர்ச்சிக்கும் நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் இன்றைய பெண்கள் எதையும் செய்வார்கள் என்பதற்கான உதாரணம். ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவிலோங்கி வையகம் தலைக்குமாம், இது முப்பாட்டனின் வாக்கு. இன்றைக்கு இந்த சமூகத்திலே குழந்தைகளும் பெண்களும் தங்களுடைய கருத்துகளையும் அமெரிக்க நாடு குறித்தும் பிரெஞ்சு நாடு குறித்தும் பல்வேறு நாடுகளினுடைய செய்திகளை விமர்சனம் செய்வதற்கும் பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளி மாவட்ட ஆட்சியராய் வருவதற்கும் இன்றைக்கு மனதால் பெண்மை கொண்ட திருநங்கைகள் எந்த சமூகத்தால் நிராகரிக்கப்பட்டார்களோ அதே சமூகத்தில் நிமிர்ந்து நிற்பதற்கும் ஒற்றை காரணம் தையலை உயர்வு செய்கின்ற பாரதியின் வாசகம். வீட்டை நிர்வகிக்க தெரியாது என்றவள் இந்நாட்டை நிர்வகித்து சென்றிருக்கின்றாள். கணக்கு போட தெரியாது என்று மட்டம் தட்டியவள் தான் இன்றைக்கு நாட்டின் கணக்கையே போட்டு கொண்டிருக்கின்றாள். பெண்மையை போற்றுவோம். வாழ்க பாரதம், வளர்க தமிழகம். நல்லதோர் வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.
காலம் என்றே ஒரு நினைவும், காட்சி என்றே பல நினைவும், கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ. காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்பமன்றோ. நானும் ஓர் கனவோ இந்த ஞானமும் பொய்தானோ. நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே. நீங்கள் எல்லாம் சொற்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ. சொற்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ. கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, நீங்கள் எல்லாம் அற்பமாயைகளோ. உம்முள்ளார்ந்த பொருள் இல்லையோ. அற்பமாயைகளோ உம்முள்ளார்ந்த பொருள் இல்லையோ. முன்னெல்லாம் ஒன்று பழசு ஆவதற்கு 20-30 வருடங்கள் ஆகும். இன்று 2-3 நாட்களிலேயே ஒரு விஷயம் பழசாகி விடுகிறது. உலகம் அவ்வளவு வேகமாக மாறுகிறது, சிந்தனை அவ்வளவு வேகமாக மாறுகிறது. அதற்கு நீங்கள் ஈடு கொடுக்க வேண்டும். நேற்றைய அம்புகள் இன்றைய ஏவுகணைகள், நேற்றைய கல் எழுத்துக்கள் இன்றைய கணினி எழுத்துக்கள். குருவின் இடத்தை கூகுள் பிடித்தது, பேனா இடத்தை பென்ட்ரைவ் பிடித்தது, லெட்டர் இடத்தை ட்விட்டர் பிடித்தது, காலச்சக்கரம் வேகம் பிடித்தது. எழுத அன்று செப்பேடு, இன்று ஐபேடு. எழுத அன்று செப்பேடு, இன்று ஐபேடு. காலையில் எழுந்ததும் பல்லை தேய்த்தது அன்று, காலையில் எழுந்ததும் செல்லை தேய்ப்பது இன்று. குக்கிங் செய்து குடல் வளர்த்த காலம் போய், குக்கிங் செய்து குடல் வளர்த்த காலம் போய் ஆன்லைனில் புக்கிங் செய்து புசிக்கின்ற காலம் இது. பசங்கள்கிட்ட கிரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகரிச்சிருக்கு. ஒரு பையன் எஸ்எம்எஸ் அனுப்பினான். எல்கேஜியிலிருந்து கல்லூரி வரை ஒரு மாணவன் தேர்வு எழுத 1 டன் பேப்பர் செலவாகிறது. அதற்காக ஒரு மரம் வெட்டப்படுகிறது. எனவே மரங்களை காப்போம், எக்ஸாமை ஒழிப்போம். மாணவர்கள் ரொம்ப அற்புதமாக இன்றைக்கு கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றலோடு இருக்கின்றார்கள். ஒரு கல்லூரி ஆண்டு மலரில் ஒரு மாணவன் எழுதினான், காலானே காலானே கோமாளி காலானே, நேற்று பெய்த மழைக்கு இன்று குடைபிடிக்கிறாயே அப்படின்னு. அதற்கு கீழேயே ஒரு மாணவி பதில் கவிதை இருந்தாங்க, காளான் குடையை கேலி செய்யாதே, ஒரே இரவில் முழு வளர்ச்சி அடைய அது எடுத்த முயற்சியை பாராட்டு அப்படின்னு. எனவே படிப்பிலே உங்கள் முழு கவனமும் இருக்கட்டும். தன்னம்பிக்கை தருவது படிப்பு, தலைமை பண்பை தருவது படிப்பு. சேர்ந்து வாழ்வது வேறு, பிறரை சார்ந்து வாழ்வது வேறு என்ற தேர்ந்த ஞான தெளிவை பற்றிட, தேர்ந்த ஞான தெளிவை பெற்றிட திறவுகோலாய் ஆவது படிப்பு. இலை போல் இருக்கும் இதயத்திற்கு மலை போல் பலம் தரும் மருந்தே படிப்பு. எனவே படிப்புக்கு முக்கியத்துவம் தருவோம். வாய்ப்புக்கு நன்றி. நாம் என்ன பண்ணுறோன்னா, இந்த விஞ்ஞானம் அறிவியல் இது சார்ந்த வளர்ச்சி எல்லாத்தையுமே நெகட்டிவாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால தான் பாரதியெல்லாம் நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைந்து விட்டால். ஏன் சொல்கிறான்? அதாவது பாரதி வாழ்ந்த காலத்தில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த 30 கோடி மக்களும் முயற்சி பண்ணியிருந்தால் ஒரே நாளில் சுதந்திரம் கிடச்சிருக்கும். ஆனால் 30 கோடி மக்களும் முயற்சி பண்ணலை, ஊருக்கு 3 பேர் 2 பேர். அதனால இந்த முயற்சி பண்ணவங்களையெல்லாம் தவிர்த்து மற்றவர்களெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க வாழ்க்கை. அதையும் பாரதி சொல்றான், வீழ்வேன் என்று நினைத்தாயோ அதுக்காக பிறக்கலை. இப்போ நீங்களும் அப்படித்தான், அதுக்காகலாம் பிறக்கலை. இப்போ இங்கே ஒவ்வொருத்தருக்கும் தனித்திறமை இருக்கிறது, தனி ஆற்றல் இருக்கிறது. உங்களுக்குள்ள ஒரு லேயர் மூடி இருக்கு, அவ்வளோதான். உங்களுக்குள்ள ஒரு ஷை, வெட்கம்,
ஒரு குறுகிய மனப்பான்மை இதெல்லாம் இருக்கு. இதையெல்லாம் தூக்கி போடணும். நான் படிக்கிற போது தெருவிளக்கில் இருந்து கொண்டு படித்தேன். எங்கள் வீட்டில் வசதி இல்லாதனால தெருவிளக்கில் அதன் அடியில் ஒரு சிமெண்டால் கட்டை கட்டியிருப்பாங்க. அதில் உட்கார்ந்துக்கிட்டு தான் நான் படித்தேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற யாருக்கும் அந்த மாதிரி கஷ்டம், நிலைமை, சங்கடம் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு வசதி கிடைக்கிறப்போ என்னென்ன செய்யலாம், என்னென்ன படிக்கலாம். அப்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு சூழ்நிலை உங்களுக்கெல்லாம் வசதி பண்ணி கொடுக்குறப்போ இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் நம் அனுபவங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும், இன்னும் நாம் சாதனைகளை செய்ய வேண்டும் அப்படின்றது தான் வரணும். சிவகாசிக்கு ஏற்கனவே சரித்திரம் இருக்கு. புதுசா உங்களால் என்ன சரித்திரம், உங்களால் என்ன வரும்? அங்கே ராமேஸ்வரத்துக்கு நிறைய சரித்திரங்கள் இருக்கு. யோசிச்சு பாருங்க. இந்து மதத்தில் ராமேஸ்வரம் என்பது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு அடையாள சின்னம். ஆனால் அதுக்கு பாருங்க, ஒரு இஸ்லாமியர் வந்து மீண்டும் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துகிறார் ராமேஸ்வரத்தில், அப்துல் கலாம்ன்ற பேரில். எதனால? தன்னுடைய அறிவால், படைப்பாற்றலால், அறிவியல் சாதனைகளால். அப்படி சிவகாசி என்பது ஊர். ஆனால் சிவகாசிக்கு உங்களால் என்ன வந்தது? இந்த இன்னைக்கு செஸ் போட்டியில் ஒருத்தன் தமிழ்நாட்டிலேருந்து போய் வென்று வந்தானே, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கும், அந்த சொந்தக்காரங்களுக்கும், நட்புகளுக்கும், நாட்டுக்கும், இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்கிறப்ப தான் இன்னைக்கு நாம் படிக்கிற படிப்பு. நான் திரும்ப சொல்றது, தகுதிப்படுத்திக்கணும். அது கணிதம் படித்தாலும் சரி, தமிழ் இலக்கியம் படித்தாலும் சரி, விஸ்காம் படித்தாலும் சரி, அறிவியல் படித்தாலும் சரி, அதில் முதன்மையான ஆள் நான் அப்படின்னு வர்றது தான். நான் ஃபஸ்ட்டு ரோல்லாம் சொல்லலை, ஃபஸ்ட் ரேங்கையும் சொல்லலை. இந்த சிலபஸ், மெக்காலே கல்வி, இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இதையெல்லாம் மீறி அறிவு, ஜென்ரல் நாலேஜ், அதுக்கு நீங்கள்லாம் தயாராகுங்க. உங்கள் பேரண்ட்ஸை காப்பாற்றுறதில்ல, இந்த நாட்டையும் இந்த தேசத்தையும் காப்பாற்றுகிற பெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பாரதி உலா 2024 தையலை உயர்வு செய். வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை.